ஒரு வழியாக வந்து ஃப்ளைட் வந்து டேக்கப் ஆக போகுது. 15 டேஸ் இருந்தது, மனசே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. திரும்பி எல்லோரையும் விட்டுட்டு வரணும் அப்படிங்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது? நாங்கள் இன்றைக்கி வந்ததும் பார்த்திங்க அப்படின்னாக்கா கரெக்டான டைமுக்கு வந்துவிட்டோம். 9:45க்கு ஃப்ளைட்டு, 7:30க்கு தான் நாங்கள் அங்கே ரீச் ஆகிறோம். 7:45 ஆகிடுச்சு உள்ளே நான் என்ட்ரு ஆகும்போது. கடகட செக்இன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திங்ஸ்லாம் கொஞ்சம் மாற்றி வைக்க வேண்டியது இருந்தது. ஹேண்ட் லக்கேஜு பசங்க தூக்க முடியாது இல்லையா, அதனால் அதெல்லாம் கொஞ்சம் மாற்றி வச்சுட்டு தம்பிக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். லக்கேஜ் எல்லாம் கரெக்டாக இருக்குது, ஒன்றும் எக்ஸஸாகவும் இல்லை. இன்னொன்று சொல்லணுன்னாக்கா நாங்கள் லக்கேஜ் அதிகமாகவும் எடுத்துகிட்டும் வரல. ட்ரெஸ் மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ராசரிஸ் இருந்துச்சு, வாங்கினோம். மித்தபடி பார்த்திங்க அப்படின்னாக்கா வேறு எதுவுமே எடுத்துகிட்டு வரல. அதனால் ஒன்றும் இந்த தடவை பிரச்சனை இல்லை. போய் முடிச்சுட்டு உடனே வந்து கிளியர் ஆகிடுச்சு. போர்டிங் பாஸ் வாங்கிட்டு நேராக நாங்கள் கேட்டுக்கு போயாச்சு. கேட்டுக்கு போனதுக்கப்புறமே பார்த்திங்க அப்படின்னாக்கா ஆல்ரெடி நாங்கள் போகும்போது க்யூ இருந்ததுனால அங்கே போய் கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ண முடியல. யாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்ல முடியல. அப்புறம் தம்பிக்கு மட்டும் ஃபோன் பண்ணி சொன்னேன். இதுக்கப்புறம் வந்து வெளியில் வந்து பாப்பாவை வந்து கிளாஸ் வழியாக நாங்கள் பார்ப்போம், அதுமாதிரி பார்க்க முடியாது, நீங்கள் கிளம்பிடுங்க, எனக்கு வரத்துக்கு டைம் இல்லைன்னு சொல்லவும் அவங்களும் சடனாக கிளம்பியாச்சு. எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னாக்கா ஃப்ளைட்டில் வந்து தூக்கமே வராது. பசங்களை கூட்டிகிட்டு போனேன்னாக்கா அவங்களுக்கு ஷூ சாக்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா ப்ராப்பராக உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு பில்லோலாம் வச்சுட்டு படுக்க வச்சுட்டு இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டே வந்துட்டுருப்பேன். ரெஸ்ட் ரூம் கூப்பிட்டு போகிறது, அவங்களுக்கு எதனா ஸ்நாக்ஸ் கொடுக்குறது சாப்பிட்றதுக்கு, அந்த மாதிரி. இந்த தடவை பார்த்திங்க அப்படின்னாக்கா அது மாதிரிலாம் ஒன்றும் நானே பண்ணலை, அவங்களே எல்லாமே அவங்களுக்கு பண்ணிக்கிட்டாங்க. எனக்கு அவ்வளோ டயர்டு. எனக்கு என்னை அறியாமலே பார்த்திங்கன்னாக்கா ரொம்ப டயர்டாக இருந்தது, தூக்கம் வந்துச்சு. அப்புறம் ஃபுட்டு வந்தோடனே சாப்பிட்டுட்டு ஒரு மூவி ஒன்று ஆன் பண்ணிவிட்டு ஹெட்ஃபோன் எடுத்து காதில் வச்சு நான் தான் கரெக்டாக பஹ்ரைன் வந்து லேண்ட் ஆகுதுங்கிற மெசேஜ் வரும் இல்லையா, அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தோடனே தான் எழுந்து பார்க்குறேன். கரெக்டாக கீழே லேண்ட் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பசங்களுக்கான விஷயங்கள்லாம் மறுபடியும் பண்ணிவிட்டு லக்கேஜெலாம் வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் ஹர்ஷன் அப்பாவை பார்க்க போகிறோமா. அந்த ஒரு ஹாப்பி இல்லாமல் அதுக்கு இன்னொன்று என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா, அப்பா அம்மாவை கொண்டு போய் விட்டுட்டு சேஃப்டியாக திரும்பி வரோம் நாங்கள் 3 பேரும். இந்த மாதிரி நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்பா அம்மா கூட நான் வந்து ஃப்ளைட் ட்ராவல் பண்ணுவேங்கிறத நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது. ஹர்ஷன் அப்பாவும் அதான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குங்க மாதிரி தோணுச்சு எங்களுக்கு. இப்போ வந்து நாங்கள் ஃபுல்லாகவே வந்து லேண்ட் ஆகிட்ருக்கோம். இந்த இடத்துலேருந்து ஒரு வீடியோ ஒரு தடவை போட்டிருக்கேன். கீழே நாங்கள் நிற்போம். ஃப்ளைட் பார்த்திங்க அப்படின்னாக்கா எங்களுக்கு தலைக்கு மேலே அப்படியே ஃபுல்லாக போயிட்டு லேண்ட் ஆகிறதுக்கு இறங்கும் அந்த இடம் தான் இது. இப்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ஒரு சில விஷயங்கள் முடிச்சுட்டு நம்ம வரோம் அப்படிங்கிற மாதிரி. பசங்களுக்கான ஒரு 4 டேஸ் ஸ்கூல் மட்டும் போயிடுச்சு. அது கொஞ்சம் போனோன்னே கொஞ்சம் கரெக்ட் பண்ணோம். ஹோம்ஒர்க்லாம் கொஞ்சம் வாங்கி எழுதணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திங்கிங் இருந்தது. கீழே இறங்கினோன்னா ஐயோ திரும்பவும் இங்கே வந்துட்டோமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது. ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் ஒரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னாக்கா அது வந்து முழுமையாக இல்லை, திரும்பி இங்கே வந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி. இப்போ பசங்க கூட்டிகிட்டு போகிறது பார்த்திங்கன்னா எனக்கு எந்த விதத்தில் எவ்வளோ சந்தோஷம் கொடுக்கும் அப்படின்னாக்கா, ஹர்ஷன் தஷ்வின் வந்து கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க இல்லையா. இப்போ நானே லக்கேஜ் எடுக்க எந்த விஷயத்துக்கும் போனது கிடையாது. முன்னாடிலாம் பார்த்திங்க அப்படின்னாக்கா சின்ன பசங்களாம் இருப்பாங்க, லக்கேஜ்லாம் எடுத்து அவங்க கிட்டே கொடுத்து அதுக்கப்புறம் நான் அரேஞ்ச் பண்ணேன். இப்போலாம் பார்த்திங்கன்னா அவங்களே ட்ராலி எடுத்துகிட்டு வந்து ஆளுக்கு ஒரு லக்கேஜ் அவங்களே எடுத்து வச்சுக்கிறாங்க. அவங்களால முடியுதோ முடியலையோ, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படின்ட்டு. அதெல்லாம் பார்க்கும்போதுவே பசங்க வளர்ந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப ஹாப்பி இருந்தது. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா, பசங்க வளர இப்படி தான் இருப்பாங்க. நம்மளோட வேலைகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிரும், அவங்க ஹெல்ப் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இப்போ ஹர்ஷன் ஒரு பக்கம், தஷ்வின் ஒரு பக்கம் போய் லக்கேஜ்லாம் வந்து கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. தஷ்வின் பாருங்கள் அவனோட சைஸ்க்கு ஒரு லக்கேஜ் எடுத்துகிட்டு இருக்கான் போயிட்டு. ஹர்ஷன் பார்த்திங்கன்னாக்கா ட்ராலி கொண்டு வந்து கிட்ட வச்சுட்டு ஐடியா பண்ணி அழகாக எடுக்கிறான். அவன் வளர்ந்துட்டான்னு தோணுச்சு இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு. ஏன்னாக்கா லக்கேஜ் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து சுமந்து வைக்கிறத விட டக்குன்னு பக்கத்துலேயே கொண்டு போய் தள்ளி எடுக்கிறோங்கிற மாதிரி ஐடியா பண்ணி அவனை எடுத்துக்கிட்டான். இது எதுக்காக சொல்கிறேன்னா, பசங்க வளர்கிறத வந்து நம்ம கண் கூட வந்து கிட்ட இருந்து பார்க்கும்போது ஒரு ஸ்டெப்பும் நம்மளுக்கு ஒரு விஷயங்களை வந்து உணர்த்திகிட்டே இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா தஷ்வின் வந்து நாங்கள் ட்ரான்சிட் ஃப்ளைட் நினச்சிட்டு இருக்கான். பஹ்ரைன் வந்தது தெரியாது அவனுக்கு.
வெளியில் வந்து அவங்க அப்பாவை பார்த்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்ம வந்துட்டோம்மா, நம்ம வந்து துபாய் வந்திருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டோம்மா அப்படின்னு சொல்லி சொன்னான். அவங்க அப்பாவை பார்த்தோன்னேயும் ரொம்ப ஹாப்பி. ஹர்ஷன் வந்துட்டு இருந்தான். பின்னாடி எங்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா வீடியோ எடுத்துகிட்டு வந்தான் இல்லையா, உள்ளே வீடியோ அலோவ் பண்ண மாட்டாங்களாமா. அதனால் அவர் செக்யூரிட்டி வாங்கி டெலீட் பண்ணிகிட்டு இருந்தார். அவன் டெலீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 பேர் வந்துட்டுருக்காங்க. நான் முதல்ல வந்துட்டேன். இப்போ நாங்கள் வர டைம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்தியா டைம் வந்து 1:00. அவங்க அப்பா பார்த்தோன்னே தர்ஷினுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேடான விஷயந்தான். எல்லாரையும் விட்டுட்டு வந்துட்டோன்னு சொல்லிகிட்டே வந்தான். இருந்தாலும் நேராக வந்து பார்க்கும்போது காமிச்சிக்கல. இப்போ நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்த ஒரு கிஃப்ட்டை வந்து ஹர்ஷன் அப்பாவுக்கு கொடுக்கலாம். அவங்களுக்கு சீமான் அண்ணா ரொம்ப பிடிக்குங்கிறதுனால அவங்களுக்கு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு வந்துட்டு நான் கொடுத்தேன். அதை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அதை நம்ம ஃபோட்டோ தான் ஒட்டலான்ட்டு இருந்தேன், பசங்க ஃபோட்டோலாம் அப்படின்னு. வேணாம் இந்த ஃபோட்டோ தான் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு பிடிக்கும் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி வீட்டுக்கு போயாச்சு. அடுத்த நாள் பார்த்திங்க அப்படின்னாக்க லீவு. சண்டே வந்து